ஓம் நம சிவாய. சிவபெருமாளே, உங்களை பார்த்து 5 நாள் ஆச்சு. இன்றைக்கி நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். பூசாரி சொல்லுவார், இந்த கோவிலில் என்ன கேட்டு நீங்கள் வேண்டுனாலும் நிறைவேறிடும்னு. இன்றைக்கி எனக்கு ஒரு வேண்டுதல். டெல்லியில் அத்தனை பிள்ளைங்க பசங்க போராடிட்டு இருக்காங்க. நான் ஏன் கேட்டேன், ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்களா? அதுதான் நான் கேட்க வந்தேன். நான் ஏன் கேட்டால் அடிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களை அடித்து அப்படியே ரத்தம் ஒழுகுது. எம்பெருமாளே, எனக்கு தான் தெரியாது என்ன நடக்குதுன்னு இந்த உலகத்தில். உங்களுக்கு தெரியும்ல, இங்கே எல்லா பக்கம் இருக்கிறவர் தானே. அந்த பிள்ளைங்களுக்காக தான் நான் பூ கேட்ட ஆசீர்வாதம் உங்ககிட்ட கேட்குறதுக்கு வந்தேன். எனக்கு இதான் இன்றைக்கி வேண்டுதல். நீங்கள் நான் கேட்குறதுக்கு முன்னாடியே ஆசீர்வாதம் கொடுத்துட்டீங்க. அந்த பிள்ளைங்க நல்லபடியாக வீடு போய் சேரணும். அந்த பிள்ளைங்க என்ன கேட்டு போராட்டம் பண்ணுறாங்களோ அந்த பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கணும். நாளைக்கு என்னோட பேரன் பேத்திக்கு சேர்த்து தான் அவங்க வேண்டுறாங்க. சிவபெருமாளே, நானும் 2 பிள்ளைங்களை பெற்றவ தானே. நல்லபடியாக அவங்க வீடு போய் சேரணும். சிவபெருமாளே, நீங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க. நீங்கள் அங்கே போய் அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைங்க. அப்படியே ரத்தம் ஒழுகுது. பெருமாளே, நீங்கள் தான் உங்கள் கூட இருந்து நல்லபடியாக அவங்கள வீட்டுக்கு அமுச்சு விடுங்க. யாருக்கும் எந்த அடியோ வேறு எதுவும் நடக்கக்கூடாது. நீங்கள் கூட இருங்க. நான் நம்புகிறேன். இன்றைக்கான வேண்டுதல் இதுதான் சிவபெருமாளே. நான் உங்ககிட்ட கேட்டு வந்தேன். இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் வேண்டிக்கட்டும். ஓம் நம சிவாய. வேண்டி அந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கட்டும். நீங்கள் அந்த பிள்ளைங்களோட துணையாக இருங்க. யாரோ என்னமோ என்னை பற்றி நினச்சிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை படைச்ச என் கடவுளுக்கு என்னை பற்றி தெரிஞ்சால் போதும். எனக்கு அதுதான் வேணும். இது போதும் சிவபெருமாளே. ஓம் நம சிவாய. நான் இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுக்கோசரம் தான் வேண்ட வந்தேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நல்லபடியாக அந்த பிள்ளைங்க வீடு போய் சேரணும். நீங்கள் தான் உங்கள் கூட துணையாக இருக்கணும். இது போதும். நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்துட்டீங்க. ஓம் நம சிவாய.